அன்பு பக்தர்களே, இந்த உலகத்திலே பிறக்கின்ற ஒவ்வொரு மனிதனுக்கும் இறைவன் பல்வேறு திட்டங்களை வைத்திருக்கின்றார். எனவே இறைவன் நம்முடைய பிறப்பிற்கு முன்பாகவே நமக்கென்று ஏற்பாடு செய்த திட்டங்களை அல்லது குறிக்கோள்களை நாம் உணர்ந்து நம்முடைய வாழ்விலே செயல்படுவதற்கு அழைக்கப்படுகின்றோம். ஆண்டவர் இயேசுடைய பிறப்பு, அவருடைய வாழ்வு எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதையும், அவருடைய மீட்பின் செயல்பாடுகள் எத்தகையதாக இருக்கும் என்பதை அவருடைய குடும்பத்தார், அவரை சுற்றி வாழ்ந்தவர்களுக்கு அவருடைய பிறப்பின் பொழுதே முன்னறிவிக்கப்படுகின்றது. அதிலே குறிப்பாக அன்னை மரியாளுக்கு ஆண்டவர் இயேசுடைய பிறப்பு, அவருடைய வாழ்வின் குறிக்கோள் வெளிப்படுத்தப்படுகின்றது. அதனைத் தொடர்ந்து ஆண்டவர் இயேசுடைய பிறப்பிற்கு அடுத்ததாக இடையர்களுக்கு அறிவிக்கப்படுகின்றது. இன்று தாவீதின் ஊரிலே உங்களுக்காக மீட்பர் பிறந்துள்ளார் என்று இடையர்களுக்கு அவருடைய பிறப்பினுடைய குறிக்கோள் வெளிப்படுத்தப்படுகின்றது. அதனைத் தொடர்ந்து 3 ஞானிகள், அவர்களுக்கு மீட்பருடைய அடையாளமானது வெளிப்படுத்தப்படுவதால் அவர்கள் ஆண்டவர் இயேசுவை தண்டனையற்று வந்து வணங்கினார்கள் என்பதையும் நாம் வாசிக்கின்றோம். எனவே இப்படியாக ஆண்டவர் இயேசுடைய பிறப்பு, அவருடைய வாழ்வின் குறிக்கோள் அனைத்தும் அவருடைய பெற்றோருக்கும் அவரை சுற்றி வாழ்கின்ற மனிதர்களுக்கும் முன்னறிவிக்கப்படுகின்றது. அதேபோன்று எப்படி அவர்களுடைய சுற்றத்தாருக்கு முன்னறிவிக்கப்பட்டதோ அதனை ஆண்டவர் இயேசுவும் உணர்ந்திருக்கின்றார். அதனை தன்னுடைய வாழ்விலே வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதை உணர்வதைத்தான் இன்றைய நற்செய்தி வாசகமானது வெளிப்படுத்தப்படுகின்றது. எனவே ஆண்டவர் இயேசு தொடர்ச்சியாக தன்னுடைய ஊரில் இருக்கின்ற தொழுகை கூடத்திற்கு செல்வதையும், அங்கே மக்களோடு இணைந்து அங்கே ஜெபம் செய்வதையும் நம்மால் பார்க்க முடிகின்றது. அதனுடைய அடையாளமாகத்தான் இன்றைய நற்செய்தி வாசகமானது நமக்கு வெளிப்படுத்தப்படுகின்றது. எனவே நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசுவை உள்ளூரிலே இறைவாக்கினருக்கு மதிப்பு இல்லை என்று ஆண்டவர் இயேசு ஒரு இடத்திலே உரைத்திருந்தாலும், ஆனால் அதே உள்ளூர் மக்கள் என்று ஆண்டவர் இயேசுவை புகழுகின்றார்கள், பாராட்டுகின்றார்கள். காரணம், அவர் அற்புதங்களையும் புதுமைகளையும் அதிசயங்களையும் செய்தார் என்பதற்காக அல்ல, மாறாக மக்களோடு மக்களாக இணைந்து தொழுகை கூடத்திலே கடவுளை வழிபடுவதன் அடையாளமாக அவரை அங்கே அவர்கள் பாராட்டுகின்றார்கள். அதாவது ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்விலே தனக்கென்று ஒரு நிலை வந்தவுடன் நான் வாழ்ந்து காட்டுவேன் என்று பல நேரங்களிலே நாம் சவால்களை விடுக்கலாம். ஆனால் திடீரென்று நம்முடைய வாழ்விலே மாற்றங்கள் வந்துவிடாது. மாறாக தொடர்ச்சியாக நம்முடைய வாழ்வின் தொடக்கத்திலிருந்தே நாம் எப்படி வாழ்கின்றோம் என்பதை வைத்துதான் நம்முடைய வாழ்வினுடைய செயல்பாடுகள் உலகிற்கு வெளிப்படும். அதைத்தான் இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு எசாயா சுருளேட்டிலிருந்து வாசிக்கின்றார். எளியோருக்கு நற்செய்தி சொல்லவும், சிறைப்பட்டோருக்கு விடுதலை கொடுக்கவும் ஆண்டவர் என்னை அனுப்பினார் என்று தன்னுடைய வாழ்வின் குறிக்கோள்களை ஆண்டவர் இயேசு முழுமையாக அறிந்திருக்கிறார். ஆனால் அதே நேரத்தில் நற்செய்தியிலே மற்றொரு இடத்திலே வாசிக்கின்றோம். திராட்சை தோட்டத்திலே பணிக்கு அமர்த்துகின்ற தோட்ட உரிமையாளர் காலையில் அமர்த்துகின்றார், மதியம் மாலை என்று அமர்த்துகின்றார். அந்த மாலையிலே அவர் பணியாளர்களை அமர்த்துகின்றார் என்றால் அந்த பணியாளர்கள் குறிக்கோள்கள் அற்ற மனிதர்களாக ஏனோதானோ என்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே இன்றும் நம்முடைய சமுதாயத்திலே பல மனிதர்கள் குறிக்கோள்கள் அற்று எதற்காக பிறந்தோம், எதற்காக வாழ்கின்றோம் என்று உணர்ந்து கொள்ளாமல் ஏனோதானோ என்று வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மனிதர்களை இன்றும் நம்மால் பார்க்க முடிகின்றது. எனவே இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இறைவன் நம்முடைய பிறப்பிற்கும் நம்முடைய வாழ்விற்கும் பல்வேறு குறிக்கோள்களையும் திட்டங்களையும் வைத்திருக்கிறார். எனவே அதற்காக நம்மை சார்ந்தவர்களும் நம்மை வளர்ப்பதற்கு முயற்சிக்கின்றார்கள். எனவே நாம் அவற்றிற்கு இனம் கண்டு நம்முடைய வாழ்வின் குறிக்கோள் எதற்காக இருக்கின்றது என்பதை உணர்ந்து நாம் வாழ்கின்ற பொழுது இறைவன் நிச்சயம் நம்முடைய வாழ்வினுடைய பாதைகள் அனைத்தையும் ஆசீர்வதித்து நமக்கு வழிவகுத்து கொடுப்பார் என்கின்ற சிந்தனைகளோடு தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். ஆமீன்.